வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷனாக சோயா பிரியாணி, அதாவது மீல் மேக்கர் வச்சு ஒரு பிரியாணி பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு நான்வெஜ் சாப்பிடணும்னு சொல்லி ஆசையாக இருக்கும், ஆனால் நான்வெஜ் சாப்பிட முடியாது. அந்த டைமில் இந்த சோயா பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை ரைஸை பாயில் பண்ணி எப்படி பக்குவமாக குக் பண்ணுறது சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த சோயா பிரியாணிக்கு இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 300 கிராம், மீல் மேக்கர் 80 கிராம்ஸ், ஆனியன் 4 நம்பர், டொமேட்டோ 2 நம்பர்ஸ், green chilli 4 to 5 numbers, கொத்தமல்லி 1 கைப்பிடி, புதினா 1/2 கைப்பிடி, curd 100 ml, turmeric powder 1/4 teaspoon, chilli powder 1 tablespoon, biryani powder masala 1/2 teaspoon, saffron தேவையான அளவு, oil 150 ml, salt தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, முழு கரம் மசாலா 5 grams, அதாவது பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், மேஸ். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா பேசிக் மிசம்லாம் ரெடியாக இருக்கணும். அதனால் அரிசியை கரெக்டாக ஒரு 20 minutes ஊற வைக்கிறோம். ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 20 நிமிஷம் ஊற வச்சா மட்டும் போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். அதே டைமில் அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும், ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணக்கூடாது. இப்போது அரிசி ஊற வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு சோயாவும் தண்ணியில் நல்லா ஊற வைக்கிறோம். ஊற வைக்காமல் அப்படியே போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த சோயா கரெக்டாக அந்த மசாலா இறக்காது. அதனால் தண்ணி ஆட் பண்ணி கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்ச பிறகு தண்ணி நல்லா உறிஞ்சிருக்கும். அதுக்கு பிறகு நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு தான் மசாலாவில் போட்டு குக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, நல்லா டைம் விட்டு ஊற வச்ச பிறகு நம்ம சோயா இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் அந்த மசாலா இல்லை மேரினேட் பண்ணிவிட்டு பிரியாணியில் போட்டு குக் பண்ண போகிறோம். அதாவது ரைஸோடு போட்டு குக் பண்ண போகிறோம்னு சொல்கிறேன். இப்போ நல்லா ஸ்க்யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தால் கண்டிப்பாக இந்த சோயா மசாலா இறங்காது. அதனால தான் இந்த மாதிரி ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துன்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு இந்த சோயா அப்படியே ஒரு பவுலில் போடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பேசிக்கான மேரினேஷன் தான். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுற மேரினேஷன்லாம் எதுவுமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் மேரினேட் பண்ண போகிறோம். அதாவது கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இந்த எண்ணெய் எதுக்காகனா அந்த மசாலா ஒட்டுறதுக்காக எண்ணெய் ஆட் பண்ணுறோம். இது எல்லா ப்ரிப்பரேஷனும் சொல்கிறது தான். இது ஒரு பேசிக்கான விஷயம். நிறைய பேர் எண்ணெய் போடாமல் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு கரெக்டாக அந்த மசாலா கோட்டிங் ஆகாது. அதனால தான் எண்ணெய் போட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கு பிறகு மஞ்சள் தூள், இந்த மஞ்சள் தூள் போட்ட பிறகு மிளகாய் பவுடர், இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக மேரினேட் பண்ணுறோம். அதே டைமில் புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மேரினேஷன் ஆகட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளிலாம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலாவோட இந்த சோயாவை போட்டு குக் பண்ண போகிறோம். இப்போ இந்த சோயா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பிறகு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கங்க. இந்த பாத்திரம் எதுக்காக அகலமான பாத்திரம் சொல்கிறேன்னா, எப்பவுமே பிரியாணி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அந்த நெருப்பு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். அதனால தான் அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் எண்ணெய் 150 ml போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு நெய் வாசனைக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, முழு கரம் மசாலா போட்டிருக்கோம். வெங்காயம் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் 4 to 5 நம்பர் சொல்லியிருப்பேன் நான். இதில் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் ஏற்றம் இறக்கம் இருக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. இந்த வெங்காயத்தை ஒரு 70 to 80% அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கி முடிச்ச பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த இஞ்சும் பூண்டு ஈக்குவல் குவான்டிட்டி அரைச்சி போட்டிருக்கோம் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு. இப்போது இந்த இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு தக்காளி கட் பண்ணி போடுறது கொஞ்சம் பெருசாக. எதுக்காகனா இந்த மசாலாவோட குக் பண்ணி முடித்த பிறகு அந்த தக்காளி முழுசாக தெரியணும். அதனால தான் தக்காளி பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், உப்பு போட்ட பிறகு புதினா, கொத்தமல்லி.
ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இப்படியும் பண்ணலாம். அப்படின்னா தக்காளியில் தயிர், மசாலா, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றாவும் நீங்கள் போடலாம். அது நம்மளோட விருப்பம் தான். அந்த பக்கம் தெரிஞ்சால் மட்டும்தான் ஈஸியாக நீங்கள் வீட்டில் பண்ண முடியும். தெரிஞ்சவங்க அப்படி பண்ணுங்கள். அப்படி இல்லாதவங்க டேரெக்டாக இந்த மாதிரி வதக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் போட்ட பிறகு அந்த கலர் பார்த்திங்கன்னா நல்லா அந்த லைட் ஆரஞ்சு கலர் நல்ல ஒரு கிரேவி ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி தான் டெக்ஸ்சர் வந்திருக்கணும். வீட்டில் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க சோயாவை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த சோயாவும் நல்ல மசாலா இறங்கியிருக்கும். இதுக்கு பிறகு தண்ணி ஆட் பண்ணுறோம். இந்த தண்ணி எந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னா கரெக்டாக 350 ml வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். 350 ml தண்ணி வச்ச பிறகு மீடியமான ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறோம். குக் பண்ணி முடித்த பிறகு ஃபஸ்ட்டு 250 ml, அதுக்கப்புறம் 100 ml, அதாவது 350 ml டோட்டலாக ஆட் பண்ணியிருக்கேன். அந்த 250 ml ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி முடித்த பிறகு இந்த மசாலா வெந்து வர டைமில் கொஞ்சம் திக்காகும். அதுக்கு பிறகு 100 ml தண்ணி ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு நல்லா வேகிட்ட சொல்லி விட்டுறோம். இதுக்கு பிறகு சைடில் இன்னொரு ஸ்டாக் பாட்டில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். எதுக்காகனா ரைஸ் பாயில் பண்ணி அந்த சோயாவில் போட்டு தம் பண்ண போகிறோம். அதனால் இந்த தண்ணியில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, உப்பு, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கலாம். அரிசி போட்ட பிறகு அரிசி வேக வைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 50 to 60% அளவுக்கு வெந்தால் போதும். அந்த அரிசி எடுத்து அப்படியே இந்த மசாலாவோட நீங்கள் போடுங்க. மேலோட்டமாக போடணும். இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நிறைய பேர் வந்து அந்த ரைஸ் போட்ட உடனே பெரிய கரண்டி, அதாவது மேல் பகுதி உள்ள ஜல்லி கரண்டியோ இல்லை பட்டையாக உள்ள கரண்டியோ போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணாங்க. அப்படி பண்ணால் அரிசி உடைய ஆரம்பிக்கும். அதனால் வேக வச்ச அரிசி எல்லாத்தையும் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக அந்த சோயா மசாலாவை மேலே போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு ஒரு சின்ன கரண்டி, அதாவது கரண்டியில் பின்பகுதி எடுத்து இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மசாலாவும் அரிசியும் கரெக்டாக நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, சேஃப்ரான் போடுறோம். சேஃப்ரான் தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணலாம். சேஃப்ரான் இல்லைன்னா ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கப்புறம் பிரியாணி பவுடர். இந்த பிரியாணி பவுடர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், வேணா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு கரெக்டாக 20 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் தம் போடுங்க. அதே டைமில் அரிசி பாயில் பண்ண தண்ணீர் பார்த்தீங்களா சூடாக இருக்கும். அந்த தண்ணீர் தூக்கி மேலே வச்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா பிரியாணி இந்த மாதிரி ரெடி. பார்த்தீங்களா, பார்க்கும் போது சூப்பராக இருக்குது. இந்த பிரியாணி அப்படியே எடுத்திங்கன்னா ரைஸ் உதிரியாக அழகாக சூப்பராக வந்திருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் லைட்டாக கீ ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு பிரமாதமான சோயா பிரியாணி ரெடி. இந்த சோயா பிரியாணி எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.